ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். நம்ம சொன்ன மாதிரி கொடைக்கானல் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டல் ஹவுஸ் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ ரெண்டல் ஹவுஸில் தான் இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லான ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிவி யூனிட் பார்க்க போகிறோங்க. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கோல்டன் லைனில் ஒரு பியூட்டிஃபுல்லான டார்க் அண்ட் வுட்டில் ஒரு ஃப்ளோட்டர் பேனல் தான் கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் வரை கொடுத்துருக்கோம். ரொம்ப அந்த லைட்டிங்கு இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு வந்து பேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேனல் கஸ்டமர் சூஸ் பண்ணால டார்க் அண்ட் கோல்டன் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேட்சபிளாக பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரேல கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில், டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேல கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நேபு பிளாக் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டார்க்குக்கு மூணுக்குமே இந்த நேபு ஹேண்டில் பிளாக் மேட்சபிள் ஆகும். ஸோ சென்டரில் ஒரு அழகான கிளாஸ் டோர், வைஃபை ரிமோட் ஆக்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் டே அண்ட் ஒயிட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கோல்டன் லைன்லேயே உங்களுக்கு ஃப்ளூட்டர் பேனல் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மேட்சபிளாக ஒரு கிச்சனும் பார்த்தலாம். ஒயிட் அண்ட் கிரேயில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் பண்ணியிருக்கோம். வாங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ டிவி யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன கிச்சனாக இருந்தாலும் ரொம்ப ராயல் லுக்கில் டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த யூ ஷேப்லேயே கரெக்டாக ஒரு நேர்த்தியாக ஒரு பியூட்டிஃபுல்லாக கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் பொருள் எப்படி இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு வால் பாக்ஸ் கார்னர் டு கார்னர் வரையும் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ரேக்ஸும் ஒன்று இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் டோர். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஸ்பைசி ரேக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர்னு பார்த்தீங்கன்னா அழகான 2 டோர் கொடுத்துருக்கோம் கிளாஸில். ஸோ எல் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மல்டி கலரில் 1 கிரே 1 ஒயிட் கொடுத்து இந்த சைட்டோட லாஃப்ட் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கீழே பாட்டம் சரியாக கவரேஜ் ஆனாலும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே நம்ம வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்கிறனால ஒரு கட்லரி ஒரு பிளேட் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோல்டபுள் டோர் இந்த கார்னரும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு ஃபோல்டபுள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டாப் ஃப்ளோர் வந்திருக்கோங்க. ஸோ டாப் ஃப்ளோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளிஸ்வில்லா சைட்டோட மெயின் மேடோனமாவோட ஓன் சைட் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் 3 ஃப்ளோர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மெயினாக அவங்க ஸ்டே பண்ணுறதுனால இந்த சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் தென் பர்கலா அண்ட் அழகான டைனிங் பிரித்து கன்வெர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம டிவி யூனிட். ஆக்சுவலாக டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹால் என்ட்ரன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே யூஸ் பண்ண கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீடிங்கில் ஒரு மேப்பிள் உள்ள ஒரு வுட் அண்ட் ஃபினிஷ் டிவி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மிக்சிங் கலர் மல்டி கலர் கொடுத்தா பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரே கலர் வந்து ஒரே பேட்டர்ன் இல்லாமலே உங்களுக்கு டார்க் அண்ட் ஒயிட் மிக்சிங் கொடுத்தனா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டோட வாலுக்கும் மெயினாக இதுக்கும் ரொம்ப மேட்சபிளாக வந்திருக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா பெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட் கொடுத்துருக்கோம். இங்கே ஃப்ளூட்டர் பேனல்ஸ் கீழே ரிமோட் ஆக்சஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு அழகான ட்ராப் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஃப்ரேம் ஃபுல்லாக டார்க், டோரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுக்கும்போது காம்பினேஷன் ஒரு வீட்டோட லுக் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் ஒன்று இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு வேண்டி டிவி யூனிட் பக்கத்தில் சின்ன ஃப்ளவர் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி 3 பர்கலா பெட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களை சைட் இன்னும் விசிட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்கணும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அழகான பர்கலா என்ட்ரன்ஸில் டைனிங்கும் வித் ஹாலுக்கும் சென்ட்ராக ஒரு பியூட்டிஃபுல்லான பர்கலாவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட கலர் சேம் தாங்க. ஸோ டோட்டலாக ஒரே கலர் இல்லாமல் மல்டி கலர் கொடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் பார்த்தீங்கன்னா வுட்டோட ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ மேலே எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிற மாதிரி இங்கே 3 பர்கலாம் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மேட்ச் யூஸ் பண்ணுற மாதிரியே ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டோரேஜ் எவ்வளோ செல்ஃப் ஐட்டம்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வுட்டோட ஃபினிஷில் மல்டி கலர் கொடுத்தா வீடு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டிவி யூனிட் அழகான பர்கலா பார்த்துருக்கீங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஹால் வித் டைனிங் ஹால் பிரிச்சிருக்கோம். உள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிச்சன் செட்டப் மாதிரியே டைனிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் டோட்டலாக எந்த கடப்பாக்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு வேண்டி ஃப்ளூட்டர் பேனல் எல் ஷேப்பில் மேலே டாப் டு பாட்டம் வரை கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபாங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளாஸ் மிரர் டோர் 2 கொடுத்துருக்கோம். ஸோ வாஷ் பேசின் யூஸ் திங்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்டோரேஜ் அவங்க வீட்டில் அதிகமாக பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அழகான ஒரு செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கடப்பாக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி ஷீட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் நம்ம யூபிவிசி ஷீட்லேயே ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி டைனிங் செட்டப் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் அழகான 2 ஸ்டோரேஜ், சென்டர் பார்ட்டிஷன், இந்த கார்னர் 2 டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாஷ் பேசின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் பேனல் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மிரரும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் வாஷ் பேசின் செட்டப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் மேட்சபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா திங்ஸும் கூட இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கம்ப்ளீட்டாக டைனிங் ஏரியா செட்டப் நம்ம பார்த்துட்டோம். தென் பெட்ரூமில் பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் இருக்குது, வாங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ ஹால் அவுட் என்ட்ரன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி அண்ட் பர்கலா அண்ட் அழகான ஒரு டைனிங்கில் சில யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரே கலர், டார்க் அண்ட் உட் கலர். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேண்டி ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட் லாஃப்ட் வித் ஒயிட் காம்பினேஷனில் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மிரர். தென் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஷீட்லேயே கடப்பாக்கள் இல்லாமலே பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்பில் பார்ட்டிஷனில் ஒரு செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் டோர், கார்னர் டு டபுள் டோர். ஸோ ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம், என்ன கலர் நீங்கள் மேட்சபிளாக போகிறீங்களோ நம்ம நிறைய சஜஷன் பண்ணுவோம். ஸோ ஒயிட் அண்ட் டார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளாக் ஹேண்டில் நல்லா உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் செட்டப் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே சாரீஸ் கோட்ஸ் எதுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ட்ரா செட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டில் யூபிவிசிலே பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே அதுக்கு தகுந்த மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி நிறையா செல்ஃப்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டார்க் அண்ட் ஒயிட் மேட்ஸில் கம்ப்ளீட்டாக ஒரு உட் ஃபினிஷில் பியூட்டிஃபுல்லான இந்த ரூமில் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறோம் டார்க் அண்ட் ஒயிட்டில். தென் பக்கத்தில் ஒரு பெட்ரூமில் பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் இருக்குவாங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ ஹால் பெட்ரூம் ரெண்டுமே பார்த்தோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக யூபிவிசி பண்ணியிருந்தோம். இங்கே மெயினான இம்பார்ட்டண்டான ஒரு இடம் தான். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம மேடம் அலுமினியம் கேட்டிருந்தாங்க. ஸோ அலுமினியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வால் டைலுக்கு ஏற்ற மாதிரி சேம் கலர் கொடுத்து இந்த கிச்சனை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஷட்டர் யூனிட் தான் காமிச்சிடுறேன். ஸோ கார்னரில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷட்டர் யூனிட் தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஷட்டர்ஸ் பார்த்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிற மாதிரியே டபுள் ஷீட் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு வேண்டி சென்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட்டிஷன். தென் எக்ஸ்ட்ரா மிக்ஸி எதோ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் கொடுத்து இந்த செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேண்டம் எவ்வளோ ட்ராலி நீடோ அந்தளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ கிச்சனை தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்னரில் ஒரு 4 டேண்டம் செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது பிவிசி கட்லரின்னு சொல்லலாம். இதுங்க க்ளீன் கூட பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எடுத்து வாஷ் பண்ணிட்டு கொடுங்க, ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பிளேட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டீலில். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 4 டேண்டம் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த கார்னர் டு கார்னர் 2 டோர் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் உங்களுக்கு நீட் இருந்தாலும் நீங்கள் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுவுமே கடப்பாக்கள் இல்லைங்க, கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப்ஸ் தான். ஸோ இந்த கார்னரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வால் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணோம். ஸோ வால் பாக்ஸ் ஷீட் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சபிளாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்தோம். இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு யூனிட் இதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா திங்ஸ் எந்த அளவுக்கு நீட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம யூனிட்டாக இங்கேயும் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறனால திங்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூபிள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டோர் இன்செட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளோசிங் கம்ப்ளீட் தான். விக்கர் பேஸ்கெட் வெஜிடபிள் பேஸ்கெட் 2 நீட் இருந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் இன்செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு எல் ஷேப்பில் யூ ஷேப்பில் டோட்டலாக வருது. ஸோ அங்கே கண்டினியூவாக சேர்த்து இந்த சைடு நீங்கள் கார்னர் பார்க்கலாம், எல் ஷேப்பில் அழகான ஒரு வால் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கார்னர் ஒரு டோர், இங்கே பார்த்தீங்கன்னா 2 டபுள் டோர்ஸ். ஸோ மேலே லாஃப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டைலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கிச்சன் அலுமினியம் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக இதுவும் பண்ணலாம். ஸோ கிச்சனில் எல்லா செட்டும் பார்த்தா ஃபஸ்ட் டைம் மாப்பெல்லாம் செட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாப் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேஸ்டேஜான க்ளீனிங் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அசிங்கமாக தெரியாதுக்கு அழகான டோரும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இந்த டைலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தென் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டல் ஹவுஸ் வாங்க, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10, இது வந்து 8x8 இருக்கிறதுனால ஸோ இங்கே அழகான அதே மாதிரி ஒரு லாஃப்ட் தென் வார்ட்ரோப் பியூட்டிஃபுல்லாக ட்ரிபிள் டோர். அங்கே 4 டோரில் பார்த்தீங்க, ட்ரிபிள் டோரில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் டோர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆங்கர் செட்டப் அதே மாதிரி ஒரு அழகான ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே பார்ட்டிஷன் கம்ப்ளீட் நம்ம ஷீட். இங்கே கார்னரில் அவுட்டரில் அழகான மிரரும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் டோர் கிடச்சனால இங்கே ஒரு வார்ட்ரோப் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஜஸ்டடாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அழகாகவே கன்வே பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக வார்ட்ரோப் வித் லாஃப்ட்டும் கன்வே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டார்க் அண்ட் ஒயிட் கலரில் மேட்சபிள் டபுள் கலர் மல்டி கலர் சூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மல்டி கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வீடும் யூனிக்காக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே டபுள் கலர் யூஸ் பண்ணால இந்த சைட்டும் சரி இந்த யூனிட்டும் பார்க்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு.
ஸோ நம்ம கொடைக்கானல் பிளிஸ் வில்லாவில் நம்ம ரெண்டல் ஹவுஸ் நான் சொன்னேன் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டல் ஹவுஸ். ஸோ ரெண்டல் ஹவுஸில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், யூனிட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ பக்கத்தில் டைனிங், இங்கே ஒரு ஹால். ஸோ ரெண்டுக்கு சென்டரில் ஒரு அழகாக ஒரு பார்ட்டிஷன் பிரித்து வித் டிசைனோட பர்கலாவும் வித் டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். ஸோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் செல்ஃப்ஸ் ஏதோ இருக்கிறனா வேணுங்கிறனால ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். மேலே எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பர்கலா மாதிரி லைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் டாப் டு பாட்டம் வரை நம்ம யூனிட்டாகவே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ரெண்டல் ஹவுஸில் உள்ள 42 இன்ச்சஸ் இல்லை 32 இன்ச்சஸ் மாட்டுற மாதிரி ஒரு அழகான டிவி செட்டப்புக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே ஒரு டிவி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காரணம் பார்க்கலாம், செல்ஃப்ஸ் எனி திங்ஸ் டாய்ஸ் எதாக இருந்தாலும் இந்த ரெண்டு சைடு வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மேலே எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே கூட நீங்கள் திங்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கலர் சிங்கிள் பேட்டர்னில் கம்ப்ளீட்டாக வுட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம், டார்க் கலரில், யூபிவிசி டார்க்கில். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் உள்ள ஒரு பார்ட்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கிளாஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் டோர் வந்திருக்கு. ஸோ கார்னர் டு கார்னர் டோர் சென்டரில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டிவி யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா டிசைன் அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் பெரிய ஹாலாக இருக்கிறனால சென்டராக இந்த டிவி யூனிட் பார்ட்டிஷனாக பிரித்து பர்கலாவோட டிசைன் ஒர்க் கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசியில் வுட் அண்ட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். ஸோ டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு லெவல்ஸ்னால வாஷ் பேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோல்டன் லைனில் ஒரு ஃப்ளூட்டர் பேனல், ஒரு அவுட்டர் மிரர் ஸ்கொயர் டைப்பில். ஸோ கீழே நம்ம வாஷ் பேஷன் திங்ஸ் எனிதிங் யூஸ் பண்ணுற மாதிரி அழகான ஒரு ஸ்டோரேஜ், அதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்து சென்டரில் ஒரு பார்ட்டிஷனும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிவி யூனிட் இதுவும் பார்த்துட்டோம். ஸோ பக்கத்தில் இதே மாதிரி டார்க் தீமில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க பார்க்கலாம். ஸோ டிவி யூனிட் ஹாலாக பிரித்து ஒரு அழகான பர்கலா டிவி யூனிட், தென் வாஷ் பேஷன் மட்டும் ஒரு அழகாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கிச்சன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டைலுக்கு ஏற்ற அதே தீமில் ஒரு டார்க் கலர் பேனலிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே டார்க் தீமில் ஒரு வுட்டோட ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஃப்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் டோட்டலாக இங்கே நிறைய கிராஸஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய கிராஸ் சைட்ஸ்னால இது எல்லாமே டேலி பண்ணி கரெக்டாக ஈவனாக நம்ம கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனுக்கு செட்டப் தேவை மாதிரி ஒரு அழகாக எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறனால இங்கே ஒரு யூனிட் கேட்டிருந்தாங்க. வால் பாக்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் திங்ஸ் இருந்தால் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 4 ட்ராலி நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே எஸ்எஸ்ல. ஸோ 2 கட்டில், 2 பிளேட், 2 பிளேன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் ஸ்பேஸ், வென்டிலேஷன் வித் ஒரு எல் ஷேப் டோர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கடப்பாக்கில் இல்லை, நம்ம ஷீட்டில் யூபிவிசியில். ஸோ பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், சென்டராக ஒரு பீம் டைல் இருந்தனால அதோட ஈவனாகவே ஒரு பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் பார்க்கலாம், நம்ம ஷீட்ஸ் தான். இங்கே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்தாலும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிங்கிள் டோரில், அங்கே டபுள் டோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேண்டி அவுட்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துருவோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் டோர். தென் இந்த எல் ஷேப் கார்னர் பேஷன் கீழே ஒரு யூனிட், இந்த சைடு ஒரு ஸ்டோரேஜ், ஃபோல்டபுள் டோர். ஸோ ரொம்ப ரொம்ப டைலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக இந்த டார்க் தீமில் இந்த வுட் ஃபினிஷ்லேயே நம்ம யூபிவிசி இன்டீரியருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுக்கு. நம்ம இந்த சைட்டில் மேடம் மேம் சைட் நம்ம மெயினான இந்த சைட் அவங்க ஓன் சைட்னால எல்லா யூனிட்டான ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்தீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட சாட்டிஸ்ஃபைட் இருந்தாலும் கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேம் பக்கத்தில் இருக்காங்க, இந்த சைட் எப்படி வந்திருக்கு, அவங்க நினைச்ச மாதிரி வந்திருக்கா, எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க மேடம்? ஃபைன், தேங்க் யூ சார். பை காட்ஸ் கிரேஸ். ஃபர்ஸ்ட் மேடம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க. ஜனவரி உங்களை நான் பார்த்தேன். இது வந்து ஜூன் வந்துருச்சு. ஸோ அதே ஒர்க் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. அண்ட் யூபிவிசி மெயின் கிச்சன், உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே கிச்சன்ல தான் இருந்துச்சு. ஸோ அலுமினியம் தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைல் கலர்ஸ், தென் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நான் உங்களை பார்த்தது இன்ஸ்டால் ஆக்சுவலாக A1 இன்டீரியர்ஸ். உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் சைட் விசிட் வந்தீங்க. கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டைம் லிமிட்ஸ் இருந்துச்சு, ஒரு ரெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட கலர் சாய்ஸ், எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணும்ன்றத உங்ககிட்ட நாங்கள் சொன்னோம். ஒரு சில சைட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ட்ராபேக்காக இல்லாமல் எங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது. அண்ட் மெட்டீரியல்ஸ் சாய்ஸ் நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். அதே இதில் நீங்கள் அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களோட கலர் சாய்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு. அதான் செகண்ட் உங்களோட இது. ரெண்டாவது த டைம் பீரியட் எங்களுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்தது. அண்ட் கார்பென்ட்ரி மெயினாக அவரை நான் சொல்லணும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உங்ககிட்ட நான் பேசினேன், அடுத்து ஒருத்தர் வந்தாங்க. ஆனா அதை கோயின்சைட் பண்ணி ஒரு கார்லேட் பண்ணி முடிச்சது கார்பெண்டர். சூப்பரா பண்ணீங்க, திருப்தியா இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல ஒர்க் எது பண்ணாலும் கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நம்ம கொடைக்கானல் பிஸ்மில்லா சைட்டில் தாங்க 444 கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அது யூஸ் பண்ண கலர்ஸும் இருந்தாலும் சரி, மல்டி கலர்ஸாக இருந்தாலும் சரி, யூபிவிசி தென் அலுமினியம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ மேடமோட ஃபீட்பேக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலாக இதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு பண்ணால் தாராளமாக A1 இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.